கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம், அதுதான் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்க கட்சியோட பேரு. ஸோ அவங்க கட்சி தொடங்குறது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வர நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் நிற்க போகிறதுன்னு சொல்லிட்டோம். அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக கூட்டணியே எதுவுமே இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் பேர் என்ன நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாற்றத்தை எடுத்துட்டு வராருன்ட்டு எதிர்பார்க்குறோம். விஜய் தான் படம் வந்த படத்தை வச்சது எல்லாருக்கும் அழகா இருப்பாரு. கட்சி எதுக்கு அவருக்கு பேர் நல்லா தான் இருக்கு. பட் கட்சி தொடங்குறதுல அவ்வளோ எங்களுக்கு ஹாப்பி கிடையாது. ஏன்னா அவர் மூவி தான் எங்களுக்கு பிடிக்கும். பட் கட்சி தொடங்கினா நாங்கள் கண்டிப்பாக ஓட் போடுவோம். இறந்துடுவங்களாம் போயிட்டு முதல்ல பார்க்குறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது செய்கிறாரு. இந்த மழை வந்ததுக்கு எல்லாம் வெள்ளத்தில் படம் நேரில் போயிட்டு இது பண்ணார். சின்ன சின்ன குழந்தைங்க முதல் மார்க் எடுத்ததுக்கெலாம் நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று அவங்களுக்காக போராடினார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று அவங்கள ஒவ்வொருத்தரும் மரியாதையை ரெஸ்பெக்ட் பண்ணார். அதனால ஸோ அவர் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் அவர் நல்லது செஞ்சார்னா கண்டிப்பாக ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் வரும். அது மாற்றமே இல்லை. விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இது கொடுப்பணும் எனக்கு கிடையாது. அதுக்கு அவர் கட்சியில் வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தாலும் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பாக. ஏதோ ஒரு கட்சியில் இணைஞ்சி ஒரு கூட்டணியை சேர்ந்து ஒரு சீட்டு பிடிக்கிறதே என்ன ஆகிடும் அவருக்கு. அவர் ஒன்றும் பேசுலேருந்து இன்னும் வரல. இன்னும் அடித்தட்டு மக்களை இன்னும் சந்திக்கலை, கிளையை ஆரம்பிக்கலை, ஒன்றுமே கிடையாது. அம்மா கவுன்சிலர் பதவி ஜெயிச்சிட்டா போதாது. எம்எல்ஏ பதவி எம்பி பதவி பிடிக்கணுன்னாக்கா மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறணும். திரைத்துறையில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை. அதனால் இன்னும் ஒரு 10-15 வருஷம் பொறுத்து 2026 ஒன்றா கூட சட்டமன்றத்தில் அவர் போட்டிடலாம், நாடாளுமன்றத்தில் போட்டிடலாம், வேலைக்கு ஆகும். விஜய் ஃபேன் இல்லை, ஆனால் ஓகே தான், ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்தால் ஓகே, ஓட் போடுவேன், நான் போடுவேன். யார் கட்சி ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு என்ன செய்கிறாங்க தான் பார்க்கணும். இப்போ வந்தவங்களாம் என்ன செய்திருக்காங்க, எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க, யாருக்கு தெரியும்? இதில் ஓட்டு போட்டு ஏமாறது எல்லாமே பப்ளிக் தான். காலகாலமாக நடந்துட்டு இருக்கு தானே. தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியல் வர்றது சகஜம்தான். இது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று அவனுக்கு பரிசு கொடுக்குறான். அதெல்லாம் ரொம்ப எவன் அவனோட வேலையை விட்டு என்ன 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறான். அவன் வேலையை தான் பார்க்குறான். இந்த மனுஷன் அவங்களுக்காக இருந்து போராடுறாருல, அதுவே பெரிய விஷயம் தான் ப்ரோ. அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவார் ப்ரோ. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அஜித் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. அவர் பார்த்தியா எதெல்லாம் போடுறாரை பற்றி எதுவுமே கிடையாது. விஜய் வராருனாக்கா அவருடைய செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்கு, பணத்தை தக்க வச்சுக்காக தான் அவர் பண்ணுறாரு தவிர்த்து, மற்றபடி ஐடி ப்ராப்ளம் அதெல்லாம் இது பண்ணுறதுனால தான் இப்போ பண்ணுறாரு. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போயே வந்திருக்காருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவர் மனசில் நல்லது செய்யணும்னு தோணி இருக்கலாம். இன்னொன்று சேர்த்த பணத்தை தக்க வைக்கவும் இருக்கலாம். நாளைக்கு ரைடு வரணும்னா எப்படி ரைடு வராமல் இருக்குமா? எல்லாருமே நானே இருந்தாலும் அப்படி தானே செய்வேன். ப்ராக்டிக்கல் ஹியூமன் பீயிங் தானே. பட் அவங்க சேர்த்து வைக்கிறது மக்களுக்காக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா ரொம்ப வெள்ளன் கூட இருக்கும். விஜய் நடித்தாலே ஓகே, படத்தில் நடித்தா ஓகே, கட்சி வேணாம். அவருக்கு என்ன பண்ண தோணுதோ அவர் பண்ணால் எங்களுக்கு அது நல்லது. எங்களுக்கு அவர் எப்பவுமே நல்லது தான் பண்ணுவார். எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான். வெறும் நடிகர்ன்ற இதை வச்சு பண்ண முடியாது. அதெல்லாம் வெறும் ரசிகர்களை வச்சே பண்ணுறது சாத்தியமே கிடையாது. 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஜாம்பவான்கள், அவங்கள மீறி 3வது ஒரு கட்சி அதை வெற்றி பெறணுன்ற சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ விஜயகாந்தாலே இது முடியல. வெறும் ரசிகர்களை வச்சு என்ன பண்ண முடியும்? விஜய்ன்றது விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் அஜித் பண்ண முடியாது. கண்டிப்பாக மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏங்க சீமான் எவ்வளோ எத்தனை வருஷமா கற்றுக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. அப்படி ஆக முடியும், வாய்ப்பே கிடையாது. விஜயகாந்த் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டார், மக்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட அசோசியேஷன் நல்லா செய்திருக்காரு. அப்படின்னும் போது இப்போ தான் வெளியில் அவர் இறந்த பின்னாடி தான் பேசப்படுது. பட் இருக்கும்போதே அது பேசப்படணும். நிறைய பேர் வாழ்வாதாரம் இல்லாமலே இருக்காங்க. இப்போது இன்னும் கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்காங்க நம்புகிற மக்கள் இருக்காங்க கிராமத்தில். அது மாதிரி எல்லாம் இல்லாமல் நிறைய அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா விஷயத்துலையும். லேடிஸ்க்கு டெஃபினட்டாக ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப நிறைய அநியாயம் நடக்குது. அதெல்லாம் நல்லது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. பாலிடிக்ஸ் பேசினவங்கலாம் வேறு. எம்ஜிஆர் பேசினார், முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதா பேசினாங்க, முதலமைச்சர் ஆனார். விஜயகாந்த் பேசினா முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருந்தது. ஏதோ சில காரணங்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போயிட்டார். இன்னும் இல்லைன்னா அவர் தான் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் பண்ண. இப்போ அடுத்து சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் 40 தொகுதியில் 1,50,00,000 வாக்குகளை பெறுவார், அது நிச்சயம். மற்றபடி சட்டமன்ற தேர்தலில் அவர் பார்க்கலாம்.
கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் சீமான். படம் பார்க்குறவரில் தான் அதெல்லாம் வெளியே தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் இப்போ இருக்காங்க சினி ஃபீல்டில். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலில் அவருக்கு இப்போ வந்து சரியான ஒரு இது கிடையாது. அவ்வளோதான். எதனா ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்து பண்ணலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விஜயகாந்தும் நடிகர் தான், எல்லாம் நல்லவர் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவரும் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். முன்னாடி நடிக்கிறது வேற, நிஜ வாழ்க்கையில் வேற. அவர் செஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா படமும் இதுவும் ஒன்று தான். படமும் இதுவும் ஒன்று தான். ஒன்றும் ஃபைட் மட்டும் தான் கிடையாது. எங்கள் மைதானத்தில் ஃபைட் இருக்கிறது இதுதான். நீர்நிலை சேமிக்கிறது, மரம் நடுறது, இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பசங்க என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி டிசிப்ளின் வர வைக்கணும்னு சொல்கிறது, இதுதான். இது செஞ்சாருன்னா ஓகே. வேலை வாய்ப்பு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைவேட்டில் அதிகமாக பண்ணாமல் கவர்மெண்ட்கிட்டே இருக்கிறது நல்லது. சந்திரன் சூரியன் அதே மாதிரி தமிழ்நாட்டு ஏடிஎம்கே டிஎம்கே இதை தவிர யார் என்ன பண்ணாலும் வண்டி செல்ஃபே எடுக்காது. புரட்சி தலைவர் மாதிரி வந்துடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து உலகத்துக்கு ஒரே அதாவது பிக் பாயிண்ட் ஒரு படத்தில் சத்யராஜ் வருவார் கல்யாணத்துக்காக, ராதா வாழ்ந்துருப்பாங்க. அப்போ கட் பண்ண எம்ஜிஆர் மாதிரி வருன்னு கேட்பாரு, எப்படி குடிந்த கோயில் என்ன தெரியுமான்ற பாட்டு போட்டுன்னு ஒரு சீனு. அப்போ சொல்லுவார், உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தான், அதே மாதிரி உலகத்துக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் தான், மற்றவங்க தான். அவரை பார்த்து நம்மளா நடிகர்ல அவர் மாதிரி வந்துடலாம், அவர் மாதிரி வந்துடலான்னு யாரும் டக்கர் அடிக்கிறாங்க. யார் விஜயகாந்த் வந்தார், அதே அப்புறம் இப்போ கமலஹாசன், இப்போ விஜய், இன்னும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துதான் இருப்பாங்க. சில 2 பேர் சந்திரன் சூரியன் மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே இதை தவிர்த்து ஒன்றுமே நடக்காது தமிழ்நாட்டில். காலங்காலமாக வந்து அரசியலில் ஊறி சின்ன வயசுலேருந்தே பல போராட்டங்களை சந்தித்து எவ்வளோ பேர் இன்னமும் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமாவில் நடிக்கிறதே ஒரு பெரிய தகுதியாக வச்சு வரதோ இல்லை, என் பின்னாடி ஒரு 1000 ரசிகர் இருக்காங்களா, அதை வச்சு வரதுலாம் சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி வந்தவங்க எத்தனை பேர் சோத்துருக்காங்க. சிரஞ்சீவி அவ்வளோ ரசிகர் பட்டாளர் அவரே ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். கடைசியாக அவர் கட்சி இருந்து காங்கிரஸில் நினைச்சார். அந்த மாதிரி தான் வெறும் ஒரு பாப்புலாரிட்டி வச்சோ இல்லை நான் பெரிய நடிகன் அப்படின்னு வச்சோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இன்னும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 20 வருஷம் இல்லை அவருக்கு இன்னும் ஒரு 60 வயசு ஆகும்போது வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு உழைக்கணும். தளபதின்ற போது இப்போ இருக்காரு சிஎம் இருக்காரு, அவர் தளபதி இருக்காரு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர்ல தான் மாறி வர முடியுமா சார்? ஏன்னா இவங்க கூட்டணி வச்சுக்கலாம், அதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயலலிதா போல மகளிருக்கு நல்லது பண்ணாலும் கண்டிப்பாக தக்க வைப்பார். நாங்களாம் பார்த்தா எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, பொதுவாக போடுறவங்க தான். தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே என்ற பெரிய கட்சியோட ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஃபிக்ஸிங்ல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Be enchanted by a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.